கீசு கிசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேத்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலொரெம்பாவாய். இன்று கோதையும் அவளது தோழிகளும் மற்றொரு தோழியை எழுப்புவதற்காக எந்தெந்த ஒலியெல்லாம் உதாரணமாக குறிப்பிடுகிறார்கள் என்று பார்ப்போம். கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே. ஆனை சாத்தன் என்பது வலியான் என்னும் குருவியாகும். பேய் பெண்ணே என்பது விரத நோன்புகளை அறிந்தும் அறியாமல் மறந்து கிடக்கிறாயே மதிக்கெட்டவளே என்று இங்கு குறிப்பிடுகிறார்கள். ஆக வலியான் என அழைக்கப்படும் குருவி இதர குருவிகளோடு கீசு கீசு என்று பேசிக்கொள்ளும் அரவம் உனக்கு காதில் விழவில்லையா மதிக்கெட்டவளே. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய். காசு என்பது புகுந்த வீட்டில் போடும் தாலியாகும். பிறப்பு என்பது பிறந்த வீட்டில் போடும் தாலியாகும். நாயக பெண் பிள்ளாய் என்பது பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருப்பவளே என்று குறிப்பிடுகிறார்கள். வாசனை கூந்தலுடைய ஆயர்குல பெண்கள் மத்தினால் தயிர் கடையும் ஓசையோடு அவர்கள் அணிந்திருக்கும் தாலி ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஓசை எழுப்பும் சத்தமும் உனக்கு காதில் கேட்கவில்லையா? பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருப்பவளே எழுவாயாக. நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடந்தேயோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். கேசவனான நாராயணமூர்த்தியை நாங்கள் பாடுகிறோமே, அதுவும் உன் காதில் கேட்காமல் உறங்குகிறாயே தேஜஸ் பொருந்திய முகத்தவளே திரவேலோ கதவுகளை என்று கூறி இந்த பாசுரம் முடிவடைகிறது. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.